முக்கிய செய்திகள். அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் சரமாரி தாக்குதல். சர்வதேச சட்டத்தை மீறிவிட்டதாக கத்தார் குற்றச்சாட்டு. போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாக டிரம்ப் அறிவிப்பு. எதிரிகளுக்கு பதிலடி தருவதில் பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என ஈரான் திட்டவட்டம். ஈரான் மீது தாக்குதல் நடத்திய டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க பரிந்துரையா? பாகிஸ்தான் அரசுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம் விளையாடுவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எஜமானர்களிடம் பேச அதிமுக தயங்குவது ஏன் என்றும் கேள்வி. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் சிறையில் அடைப்பு. 12 மணி நேரம் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை. வணக்கம். அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ளது. ஈரான் தயாரிக்கும் அணு ஆயுதங்கள் தங்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அறிவித்த இஸ்ரேல் அந்நாட்டின் மீது கடந்த 13ஆம் தேதி முதல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. அதில் அந்நாட்டின் முக்கிய நகரங்கள் உருக்குலைந்தன. இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா நேற்று முன்தினம் ஈரானில் உள்ள ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்ஃபஹான் ஆகிய 3 அணுசக்தி மையங்கள் மீது 30,000 பவுண்ட் எடையுள்ள பங்கர் பஸ்டர்ஸ் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. ஈரானின் அணு ஆயுதம் தயாரிக்கும் திட்டமே முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டதாக அமெரிக்கா அறிவித்த நிலையில் அங்கிருந்த யுரேனியம் உள்ளிட்ட பொருட்களை ஏற்கனவே எடுத்து சென்று விட்டதாகவும் காலி இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்த ஈரான் அமெரிக்க தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. அதன்படி கத்தார் அல் உதைத் நகரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது நேற்றிரவு ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இரவை பகலாக்கும் வகையில் கத்தார் நகரங்களுக்குள் நுழைந்த ஈரான் ஏவுகணைகளால் பதற்றம் ஏற்பட்டது. கத்தாரை நோக்கி ஈரான் ஏவிய 10 ஏவுகணைகளில் 7 இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் அதில் 3 சரியாக இலக்கை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரை போல ஈராக், சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் பஷாரத் அல் பாத் என பெயரிட்ட ஈரானின் தாக்குதலால் அதிர்ந்து போன பஹ்ரைன், லெபனான், குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் தங்களது வான்வெளியை தற்காலிகமாக மூடியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கத்தார் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மஜேத் அல் அன்சாரி சர்வதேச சட்டத்தை ஈரான் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதலை வரவேற்றுள்ள ஈரான் மக்கள் அந்நாட்டின் கொடிகளை கையில் ஏந்தியும் இனிப்புகளை வழங்கியும் நள்ளிரவில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இதனிடையே ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை கண்டித்துள்ள ரஷ்ய அதிபர் புதின் அந்நாட்டிற்கு உதவ ரஷ்யா தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ஈரானின் பதிலடியை தொடர்ந்து இரு நாடுகளும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள ஈரான் இஸ்ரேல் மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியது. ஈரான் நாட்டின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் அதன் விமானப்படை தளங்கள் மீது ஈரான் பதிலடி கொடுத்தது. இதுகுறித்து தமது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட கத்தார் நாடு செய்துள்ள அனைத்திற்கும் நன்றி என டிரம்ப் தெரிவித்துள்ளார். கத்தாரில் உள்ள அமெரிக்க தளத்தில் நடந்த தாக்குதலில் அமெரிக்கர்கள் கொல்லப்படவில்லை என்றும் கத்தார் மக்களும் கொல்லப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் ஏவிய 14 ஏவுகணைகளில் 13 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திவிட்டதாகவும் தாக்குதல் குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்ததற்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான், இஸ்ரேல் ஆகிய நாடுகள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல் வெற்றி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹட்டாமி 1979ஆம் ஆண்டு முதல் அமெரிக்கா செய்யும் தவறுகளுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலுக்கு தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ஈரான் மீதான அத்துமீறல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் முதலில் நிறுத்த வேண்டும் என்று அமீர் ஹட்டாமி தெரிவித்தார். அத்துமீறல்கள் தொடர்ந்தால் கனவில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். இதற்கிடையே ஈரான், இஸ்ரேல் நாடுகள் போர் நிறுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரஷ்யா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ராணுவ நடவடிக்கையை கைவிடுமாறு ஈராக்கும் ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானின் 3 அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அழித்ததை தொடர்ந்து அடுத்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெயரை பரிந்துரைக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பாகிஸ்தான் அரசுக்கு அந்நாட்டின் அரசியல் தலைவர்கள் நெருக்கடி கொடுக்க துவங்கியுள்ளனர். அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது மேற்கொண்ட அமைதிக்கான முயற்சிகள் காரணமாக
அமைதிக்கான நொபேல் பரிசை ட்ரம்புக்கு வழங்க பரிந்துரைப்பதாக பாகிஸ்தான் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் தார் கையெழுத்திட்ட இதற்கான பரிந்துரை கடிதம் ஏற்கனவே நார்வேயில் உள்ள நொபேல் அமைதி பரிசு குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் ஃபோர்டோ, இஸ்ஃபஹான் மற்றும் நடான்ஸ் ஆகிய 3 அணுசக்தி தளங்களை தாக்குதல் நடத்தி அமெரிக்கா முற்றிலுமாக அழித்திருப்பதை அடுத்து ட்ரம்புக்கான நொபேல் பரிந்துரை மீது பாகிஸ்தானில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பாகிஸ்தானின் ஜாமியத் உலாமா இஸ்லாம் அமைப்பின் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான மௌலானா ஃபஸ்லூர் ரஹ்மான் ட்ரம்பின் அமைதிக்கான வாக்குறுதி தவறானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதால் நொபேல் பரிசுக்கான பரிந்துரையை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனம், சிரியா, லெபனான் மற்றும் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை ட்ரம்ப் ஆதரித்துள்ளார். இது எப்படி அமைதிக்கான அடையாளமாக இருக்க முடியும்? அமெரிக்காவின் கைகளில் ஆப்கானியர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களின் ரத்தம் படிந்திருக்கும் நிலையில் அவர் எப்படி அமைதியை ஆதரிப்பவர் என்று கூற முடியும் என்று ஃபஸ்லூர் ரஹ்மான் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் செனட்டர் முஷாஹித் ஹுசைன், தெஹ்ரீக்-இ-இன்சாஃப் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி முகமது கான் ஆகியோரும் நொபேல் பரிசுக்கு ட்ரம்பின் பெயரை பரிந்துரைத்தது மூலம் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் அவமானப்பட்டு கிடப்பதாக விமர்சித்துள்ளனர். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிக்கிய நடிகர் ஸ்ரீகாந்த் 12 மணி நேர விசாரணைக்கு பிறகு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ரோஜா கூட்டம் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் ஸ்ரீகாந்த். தொடர்ந்து ஏப்ரல் மாதம் மனசெல்லாம், பார்த்திபன் கனவு போன்ற படங்களில் நடித்து வரவேற்பை பெற்றார். நண்பன் திரைப்படத்தில் நடித்து கவனம் ஈர்த்த அவருக்கு அதன் பின் சரியான பட வாய்ப்பு கிடைக்காததால் குணச்சித்திர மற்றும் வில்லன் வேடங்களில் மட்டுமே நடித்தார். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் மதுபான விடுதியில் ஏற்பட்ட மோதல் வழக்கு தொடர்பாக முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத், அஜய் வாண்டையார் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். பிரசாத் மீது பல மோசடி புகார்கள் குவிந்ததால் அந்த வழக்கிலும் அவர் கைது செய்யப்பட்டார். இவரது செல்போன் தொடர்புகளை ஆய்வு செய்த போது கொக்கைன் போதைப்பொருள் கடத்தல் நபருடன் அவர் தொடர்பில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரசாதின் நண்பரான சேலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவைச் சேர்ந்த ஜான் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் பிரதீப் குமார் கொக்கைன் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் பிரசாத்துக்கு போதைப் பொருள் விற்பனை செய்தது போல நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் கொக்கைனை கொடுத்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் பிரதீப். இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்தை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அவரது வீட்டில் சோதனை செய்ததில் போதைப் பொருள் எதுவும் சிக்கவில்லை. இதையடுத்து அவருக்கு சம்மன் கொடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 9 மணி வரை 12 மணி நேரம் நீடித்தது. தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு எழும்பூரில் நீதிபதி முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஸ்ரீகாந்தை அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து பலத்த பாதுகாப்புடன் அவர் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுகிறது என முறைகேடு வழக்கு ஒன்றை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். நீட் தேர்வில் முறைகேடு செய்து 90 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற உதவியதாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனை தமது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள திரு ஸ்டாலின், நீட் தேர்வு தகுதி அடிப்படையிலானது அல்ல, சந்தை அடிப்படையிலானதுதான் என்பதை நிரூபிக்கும் மற்றொரு வழக்கு இது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அதனால்தான் நாங்கள் சத்தமாகவும் தெளிவாகவும் சொல்கிறோம், நீட் என்பது சரியானது அல்ல என்று. அதற்கு எங்களிடம் எல்லா காரணங்களும் உள்ளன என்று கூறியுள்ளார். தரம் தரம் என்கிறார்கள். நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுகிறது என்று சாடியுள்ள திரு ஸ்டாலின், நீட் என்னும் தேர்வு முறையே ஒரு மாரல் ஊழல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். அது போதாதென்று வினாத்தாள் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு வரை ஒவ்வொரு நிலையிலும் நிறைந்திருப்பது குளறுபடிகளும் முறைகேடுகளும் தான் என்று சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், நீட் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். RSS பாஜக மாநாடுகளில் காட்சி பொருளாக உட்கார நேரமிருக்கும் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்த்து தங்கள் எஜமானவர்களிடம் பேச நேரமோ மனமோ இல்லை என்றும் திரு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்.
சீர்காழியில் பருத்திக்கு உரிய விலை கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சீர்காழி தாலுகா முழுவதும் சுமார் 50,000 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. விற்பனைக்காக சீர்காழி அருகே எருக்கூர் பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தியை கொண்டு வந்து விவசாயிகள் வைத்துள்ளனர். கிலோவுக்கு 52 ரூபாய் முதல் 65 ரூபாய் வரை விலையை குறைத்து நிர்ணயம் செய்வதாக வியாபாரிகள் மீது குற்றம் சாட்டிய விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு இரவில் பூட்டு போட்டனர். தொடர்ந்து சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டக்காரர்கள் ஏற்க மறுத்த நிலையில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதையடுத்து அங்கு வந்த சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பருத்தி ஏலத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஏலம் விடுவதாக அறிவித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்வது போல பருத்திக்கும் தமிழக அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டுக்கோட்டையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நெல் கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமாயின. இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் சீரக சம்பா, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, ரத்தசாலி, கருடன் சம்பா, உளியடிச்சான், ஒட்டடையான், காட்டு யானம், பூங்காறு, புள்ளக்காறு, கருங்குருவை உள்ளிட்ட 20 வகையான பாரம்பரிய நெல் விதைகளை விதைத்து சாகுபடி செய்திருந்தனர். அவற்றை துறவிக்காட்டில் உள்ள நெல் கிடங்கில் கொள்முதலுக்காக அடுக்கி வைத்திருந்தனர். இந்த நிலையில் பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. ராத்திரி பெஞ்ச மழையில் ஃபுல்லாகவே அந்த எங்கள் குடோனோட ஷெட்லேருந்து எல்லாமே பிடிச்சிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 ரகங்கள் நாங்கள் இங்கே வச்சுருந்தோம். இங்கே உள்ள மொத்த நெல் ரகங்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 50 லட்சத்துலேருந்து 55 லட்சம் ரூபா வரைக்கும் மதிப்பு வரும். அப்போது வீசிய பலத்த காற்றில் துறவிக்காட்டில் உள்ள நெல் கிடங்கின் மேற்கூரை காற்றில் பறந்தது. இதனால் 2000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முழுவதும் சேதமடைந்தது. இத்தகைய இயற்கை சீற்றத்தால் 8 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவசாய தொழிலுக்கு இளைஞர்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற சேதம் விவசாயத்தின் மீதான ஈடுபாட்டை குறைத்துவிடும் என அவர்கள் கூறினர். நஷ்டத்திலிருந்து மீண்டு வர தேவையான நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் சந்தைக்கு முதல் தர சின்ன வெங்காயம் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதால் வாய்ப்பிருந்தும் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் வெங்காயத்திற்கு என்று தனி சந்தை செயல்பட்டு வருகிறது. திருப்பூர், கோவை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலிருந்து சின்ன வெங்காயமும், மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து பெரிய வெங்காயமும் திண்டுக்கல் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கிருந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் முதல் தரமான வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்பொழுது சின்ன வெங்காய சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ள சின்ன வெங்காயம் கிலோ 40 ரூபாய் வரையிலும், மைசூரிலிருந்து வந்துள்ளவை கிலோ 60 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. அதே சமயம் பட்டறையில் வைத்துள்ள முதல் தரமான ஜென்டா வெங்காயம் வரத்து குறைந்துள்ளதால் விலை 78 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதனால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெண்டா மட்டும்தான் எக்ஸ்போர்ட்டுக்கு ஏறும். ஆனால் ஜெண்டா வரது கம்மியாயிருச்சு. விலை கூடுறதுனால எக்ஸ்போர்ட் செட் ஆகாது. விவசாய எக்ஸ்போர்ட் பிடிக்கிற மாதிரி விவசாயிகள்கிட்ட பழசு வெங்காயம் இல்லை. பழைய பட்டை வெங்காயம் ரொம்ப லோ மாடலாக தான் இருக்குது. ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் அது எக்ஸ்போர்ட் செட் ஆகாது. அதனால் விவசாயிகளுக்கு ஒன்றும் லாபம்லாம் பெருசாக கிடைக்காது. சின்ன வெங்காயம் விளைச்சல் பாதிப்பதால் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். முகூர்த்த நாட்கள், கோயில் திருவிழாக்கள் அதிக அளவில் இல்லாததும் சின்ன வெங்காயத்தின் விற்பனை மந்தமடைய காரணம் என வியாபாரிகள் கூறியுள்ளனர். பெரிய வெங்காயம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையானது. தேங்காய் விளைச்சல் பாதிப்பால் பாரம்பரிய முறைப்படி தேங்காய் எண்ணெய் ஆட்டும் தொழிலும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆழியாறு, PAP உள்ளிட்ட பாசன திட்டங்கள் மூலம் 6000 ஏக்கர் நிலங்களுக்கு மேல் தென்னை விவசாயம் செய்யப்படுகிறது. தென்னையிலிருந்து கிடைக்கும் தேங்காய், இளநீர் தவிர தென்னை மட்டை, ஓலை, தென்னங்குச்சிகள் தவிர தென்னை நார், தேங்காயிலிருந்து எடுக்கப்படும் தேங்காய் எண்ணெய் தயாரிப்பு தொழிலும் செழித்து வளர்ந்துள்ளது. இந்நிலையில் தென்னை மரங்களில் வெள்ளை ஈ தாக்குதல், மஞ்சள் நோய், கேரளா வேர்வாடல் நோய், மரத்திலேயே தேங்காய்களை உடைத்து குடிக்கும் காட்டு பூனைகளின் தொல்லை உள்ளிட்டவற்றால் கடந்த ஓராண்டாக தேங்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொள்ளாச்சியில் பாரம்பரிய முறைப்படி செக்கில் தேங்காய் எண்ணெய் ஆட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த தொழில் இப்போ இல்லை. ஏன்னா தேங்காய் விலை வந்து ஏறிடுச்சு. 2வது தேங்காய் வந்து காய்க்கிறது இல்லை எந்த தோப்புலையுமே. மரமெல்லாம் ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருச்சு. அதுக்கு வந்து அரசு வந்து உதவி பண்ணுனாங்க. பட் ஆனால் இன்னுமே விவசாயிகிட்டேருந்து நேரடி கொள்முதல் பண்ணுனா இன்னும் விவசாயிகளுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ விவசாயிகளுக்கு பெனிஃபிட் எதுவும் இல்லை. ஏன்னா விவசாயிகிட்ட வெறும் 28 ரூபாய்க்கு தான் தேங்காய் வாங்குறாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டில் வாங்கும்போது 60 ரூபா 70 ரூபா சொல்கிறாங்க. அதே விலை வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கிறது இல்லை. கடந்த ஆண்டை விட 60% அளவுக்கு எண்ணெய் தயாரிப்பு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாரம்பரிய முறைப்படி செக்கில் 1 கிலோ தேங்காய் எண்ணெய் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் குறைந்த விலையில் கிடைக்கும் போலி தேங்காய் எண்ணெய்கள் குறித்து விழிப்புணர்வு நுகர்வோரிடையே இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தென்னை விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் தேங்காயை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும், நியாய விலைக் கடைகளில் தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இதுவரை இயல்பை விட 19% கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று வரையிலான 23 நாட்களில் பருவமழை இயல்பை விட 19% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ளது. ஈரானின் பதிலடியை தொடர்ந்து இரு நாடுகளும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிக்கிய நடிகர் ஸ்ரீகாந்த் 12 மணி நேர விசாரணைக்கு பிறகு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.